தெனாலிராமன் கதைகள் 84. உண்மையின் மதிப்பு. விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு வியாபாரி ஒருவன் வந்தான். என்னிடம் உலகிலேயே அரிய ரத்தினம் உள்ளது, இதை வாங்கினால் உங்கள் அரசின் பெருமை உயர்ந்துவிடும் என்று பெருமையாக சொன்னான். அந்த ரத்தினம் வெளிச்சத்தில் மின்னியது. அரசர் அந்த மினுமினுப்பை பார்த்ததும் கவரப்பட்டார். ஆனால் விலை மிகவும் அதிகமாக இருந்தது. அரசர் குழம்பினார். இது உண்மையிலேயே அரிய ரத்தினமா என்று சந்தேகப்பட்டார். உடனே தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் ரத்தினத்தை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, இது அரியதுதான், ஆனால் இதன் மதிப்பு இந்த வியாபாரி சொல்வதை விட குறைவாகவே இருக்கும், இதை சோதிக்க ஒரு வழி உண்டு என்றான். தெனாலிராமன் ரத்தினத்தை அரண்மனை தோட்டத்தில் உள்ள கிணற்றில் போட்டான். வியாபாரி அதிர்ச்சியடைந்து, ஏன் வீணாக்குகிறீர்கள் என்று கத்தினான். தெனாலிராமன் சிரித்து கொண்டு, உண்மையான ரத்தினம் நீரில் மூழ்காது, ஒளி வீசும், போலியானது என்றால் நீருக்கடியில் மறைந்துவிடும் என்றான். சில நொடிகளில் ரத்தினம் நீரின் அடியில் மறைந்தது. வியாபாரி தலை கவிழ்ந்தான். அரசர் வியாபாரியை தண்டிக்க நினைத்தார். ஆனால் தெனாலிராமன், அவனை தண்டிக்க வேண்டாம், அவன் பேராசையால் தவறிவிட்டான், ஆனால் அவனுக்கு வேறு ஒரு பாடம் கற்பிக்கலாம் என்றான். அரசர் சம்மதித்தார். வியாபாரியிடம், இனி நீ விற்பனை செய்யும் பொருளை பற்றிய உண்மையை சொல்லி விற்க வேண்டும். ஏதாவது புகார் வந்தால் நீ விஜயநகரத்தில் இருக்க முடியாது, அத்துடன் உன் வியாபாரம் முடிவடையும் என்று கடுமையாக எச்சரிக்கப்பட்டான். வியாபாரி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான். தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் அரசருக்கும் வியாபாரிக்கும் உண்மையின் மதிப்பை உணர்த்திவிட்டான். நீதி சாதாரணமாக மின்னுவது உண்மை இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் சோதனையில் மின்னுவது உண்மையாக மட்டுமே இருக்கும். இப்போ வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட போயிருக்கலாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வீடியோ பிடிக்கும் இல்லையா, பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.